பொருட்களை விற்று அதுக்கு மிஞ்சினா கடன் வாங்கியாவது வீட்டை வச்சு கடன் வாங்கி நிலத்தை வச்சு கடன் வாங்கி ஒரு கொடிய வியாதி வந்துட்டா பெரிய பாதிப்பு. இவளுக்கு அந்த மாதிரி பாதிப்பு, நஷ்டம். நீங்க அந்த மாதிரி லட்சக்கணக்கான ரூபாயை இழந்து வந்திருக்கலாம். வைத்தியம் பார்த்து பார்த்து டாக்டர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு சேமிப்பெல்லாம் போயிட்டு ஐயா, இருந்த சொத்தெல்லாம் வித்தாச்சு, ஆனாலும் சுகம் உண்டாகல, வியாதின்னு நிறைச்சி நின்று கொண்டே இருக்கிறது. அப்படி இவளுக்கு பண செலவு பண்ணி வியாதி சுகமாகலை. இப்போ இருந்ததெல்லாம் இழந்து விட்டாள். வீடு சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இழந்து விட்டாள். ஏமாற்றம். இந்த டாக்டர்கிட்ட போன சோமாயிருன்னு சொன்னால் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறாள். அங்கே சுகம் கிடைக்கல. கொஞ்ச நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருப்பாள். இல்லை அந்த ஊரில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போனால் சோமாயிரும், கொஞ்சம் காசு அதிக செலவாகும், பரவாயில்ல நான் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறேனே, இந்த வேதனை நீங்கள் நான் பரவாயில்ல, நீ மறுபடியும் சொத்தை விற்று பணத்தோடு போயிருப்பாள். அங்கே போய் பணம் கொடுக்க மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா சுகமே ஆகலை. அப்போ சொத்துக்கள் போய்விட்டது, வியாதி சுகமாகவில்லை. ஏமாற்றம். அவள் பண்ணி எடுத்த முயற்சி எல்லாம் ஏமாற்றம். அந்த டாக்டர் இந்த டாக்டர், அந்த வைத்தியர் இந்த வைத்தியர், ஒன்றில் சுகமாகலை. ஏமாற்றம். சிலர் சொல்லுவாங்க, ஐயா மதுரைக்கு போனேன், ஐயா திருச்சிக்கு போனேன், சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், அங்கே வரைக்கும் போனேன், அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் பார்த்துட்டோம், மாற்றி பார்த்து எல்லாம் பணம் தான் செலவாச்சு, சுகமே ஆகலை, கடைசி அங்கே வந்திருக்கிறோம். இந்த மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கிறோம். அப்போ வியாதி வேதனை கொடுக்குது, சமாதானத்தை கெடுக்கிறது, நம்முடைய பொருளை நஷ்டமாக்குகிறது, ஏமாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. அதனோடு கூட சிலருக்கு அதிக வருத்தப்படுகிற போது அது அவளுக்கு மனநிலையை பாதிச்சிடும். மனதளவில் பாதிப்பு. ஏன் எனக்கு எப்படி, ஏன் எனக்கு மட்டும் இந்த வியாதி, அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்கள பார்த்தா நல்லா தானே இருக்காங்க, நான் அப்படி என்ன பாவம் செய்துட்டேன், மனதளவில் அவங்கள விடவா நான் பாவம் செய்துட்டேன். இதெல்லாம் பார்த்து மனதில் ஒரு வருத்தம். தூங்க முடியல, சாப்பிட முடியல, இருக்க முடியல, செத்துட்டா பரவாயில்ல. ஃபைனல் ஸ்டேஜ் அங்கே கொண்டு வருது. வியாதி அவ்வளோ கொடூரமானது. அதனால தான் இயேசு வியாதியஸ்தரை கண்டு மனது உருகி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். மத்தேயு 14:14 மனதுருகி வியாதியஸ்தரை குணமாக்கினார்.